இந்த நிமிஷம் வரைக்கும் அது வந்து ஒரு விஜயே சொல்கிற மாதிரி நீங்கள் தூய சக்தி தான். ஆனால் FDFS எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி பனையூரில் வந்து அவ்வளோ கூட்டம் குவியுது சார். ஒருவேளை மற்ற கட்சிகள் இருந்தால் எதிர்காலம் இல்லை, இதுக்கப்புறம் தாவேக்கா அப்படின்ற முடிவுக்கு நிர்வாகிகள் வந்துட்டாங்களா? ஒருத்தர் தாவேக்காக்குள்ளே வந்துட்டார், அவர் காரில் தாவேக்கா கொடி, தோளில் வந்து தாவேக்கா துண்டு இருந்தாலே போதும் பல கோடி ரூபா சம்பாதிச்சார். ஏற்கனவே இருந்த கட்சியில் இவனுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறதெல்லாம் பார்த்து கட்சியில் சேர்ப்பது தான் அந்த கட்சிக்கு நல்லது. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு 5 பேர், அதுக்கப்புறம் திமுக அமைச்சர்கள் மீது தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல முழு மூச்சாக இறங்கும் போது விசிகாவோ இடதுசாரிகளோ அதற்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு வாய்ப்பு. ஆனால் திமுக கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, எதிர்க்கட்சிகள் வைக்கிற எந்த வார்த்தை கொண்டு தாக்குகிறார்களோ அந்த வார்த்தையே இவர்களுடைய ஆயுதமாக மாற்றுகிற வல்லமை வந்து திமுகக்கு இருக்கு. உங்க அப்பாவை காரணம் இதை சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே கேட்டாதீங்க, மக்கள் மனசை பயிற்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாலும் அவங்கள வந்து கட்சியில் இணைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கான பதவிகள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் ரொம்ப செலக்டிவாக வந்து கொடுக்கறது நம்மளால வந்து பார்க்க முடியாது. அதுலேயுமே ரொம்ப கிளியராக இருக்காங்களா, இவங்களாம் வேணும் இவங்களாம் வேணாம் அப்படின்றதுல. அதாவது புரிஞ்சுங்க, பதவி கொடுக்கணும்னே அவசியம் இல்லை. ஒருத்தர் தாவேக்காக்குள்ளே வந்துட்டார், அவர் காரில் தாவேக்கா கொடி, தோளில் வந்து தாவேக்கா துண்டு இருந்தாலே போதும் பல கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம். அதுதான் இங்கே உள்ள நிலைமை. அப்படி துண்டை போட்டுட்டு நீங்கள் ஒரு செக்ரட்டரியேட் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும், டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். அதை காரணம் காட்டி பல பேரிடம் பல லட்சம் பல கோடி வசூல் பண்ண முடியும். அதனால் இவருக்கு வந்து கட்சியில் பொறுப்பு கொடுக்கணும், இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆளுங்கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே போதும். அதனால் எனக்கு தெரிந்து இந்த ஊழல் கரை படிந்தவர்கள் எல்லாம் தாவேக்காவுக்குள் வரும்போது அது வந்து ஒரு தூய சக்தியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்ம சொல்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் அது வந்து ஒரு விஜயே சொல்கிற மாதிரி நீங்கள் தூய சக்தி தான். ஆனால் பல கட்சிகளிலிருந்து ஊழல் செய்த கூட்டம் வந்து உங்கள் கட்சியை நோக்கி வரும்போது இதே மாதிரியான ஒரு தூய சக்தியாக உங்களால் எவ்வளவு காலத்துக்கு இருந்துட முடியும்? ஸோ ஆனால் அதனால தான் வந்து இப்போது வாரம் வந்து FDFS எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி பனையூரில் வந்து அவ்வளோ கூட்டம் குவியுது சார். ஒருவேளை மற்ற கட்சிகள் இருந்தால் எதிர்காலம் இல்லை, இதுக்கப்புறம் தாவேக்கா அப்படின்ற முடிவுக்கு நிர்வாகிகள் வந்துட்டாங்களா? நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலே மாறிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்த அரசியல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு மாறிடுச்சு. அதிமுக ஒரு 3வது இடத்துக்கு போய் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு லெட்டர்பேடு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே 5 வருடம் நம்ம அதிகாரத்தில் இல்லை, அதுக்கு முன்னே அதிகாரத்தில் இருந்தோம். அப்போ வந்து கொள்ளையடிச்ச பணம்லாம் கிட்டத்தட்ட காலி ஆகிடுச்சு. 2026 நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், நம்ம கஜானாவை ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இந்த தேர்தலே அவங்க படுதோல்வி அடைஞ்சு 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ 2031 தேர்தலிலும் அதிமுக ஜெயிக்குங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. இன்றைக்கி அதிமுக மிகப்பெரிய அளவில் பிளவுபட்டு போய் கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு அமமுக ரேஞ்சில் ஒரு லெட்டர்பேடு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்குங்கும் போது இந்த கட்சியில் நம்ம ட்ராவல் பண்ணால் நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகுதுங்கிறது அவங்களுக்கு இருக்கிற அச்சம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வேறு கட்சிக்கு போகணும். இப்போ நீங்கள் ஒரு அதிமுக காரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், அதிமுகவில் இனிமேல் நமக்கு எதிர்காலம் இல்லை, நம்ம சம்பாதிக்க முடியாது, அப்போ வேறு கட்சிக்கு போகலாம் அப்படின்னு அவங்க திமுகவுக்கு போனாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா நேற்று வரைக்கும் அவங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி பன்னீர்செல்வம் மாதிரி திமுகவில் போய் சேர்ந்துட முடியாது. அப்போ மக்களை சந்திக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கும். அப்போ இவர்களுடைய சாய்ஸாக தாவேக்கா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது தாவேக்கா வெர்சஸ் திமுக தான். இதுக்குள்ளார அதிமுக வரவே வராது. அப்போ அவர்களுடைய சாய்ஸுங்கிறது தாவேக்காவாக இருக்குது. ஆனால் தாவேக்கா மேலிடம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவன் என்ன நோக்கத்துக்காக இங்கே வர்றான், ஏற்கனவே இருந்த கட்சியில் இவனுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறதெல்லாம் பார்த்து கட்சியில் சேர்ப்பது தான் அந்த கட்சிக்கு நல்லது. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த பேரும் தாவேக்காவை நோக்கி திரண்டு வருவதையே அந்த கட்சிக்கான மைலேஜாக அவங்க நினைக்கிறாங்க. டெய்லி பனையூரில் வந்து தாவேக்கா அலுவலகம் முன்னால் பல பேர் அப்படி நிற்கிறது, அந்த கேட்டு திறக்கிற அந்த சின்ன கேப்பில் வந்து கடம்பூர் ராஜு மாதிரி ஆட்கள் அப்படி சட்டையை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போகிறதெல்லாம் இதில் டிவியில் பார்க்குற மக்கள் வந்து இந்த கட்சியை வந்து ரொம்ப பெருசாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க.
ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் தாவேக்காவுக்குள் வரும்போது எதிர்காலத்தில் அந்த கட்சியை அது காலி பண்ணிடும். அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி 5 எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அதிமுகல இருந்து. இன்னும் பல எம்எல்ஏக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ இது ஒரு இடைத்தேர்தலா இல்லாம ஒரு மினி தேர்தலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில ஒரு 5 பேர், அதுக்கப்புறம் மதிமுக எம்எல்ஏக்களும் வந்து ரிசைன் பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் ஒரு 10 பேர் வரை நீங்கள் ரிசைன் பண்ணி உங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்தாலும் அது ஒரு மினி பொது தேர்தலாக எடுத்துக்க முடியாது, அது இடைத்தேர்தல் தான். ஆனால் விஜயனுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக விசிகாவையும் இடதுசாரிகளையும் ஐயுஎம்எல்லையும் நம்பி ஆட்சியை நடத்துவதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் தான். இப்போ உதாரணத்துக்கு திமுக அமைச்சர்கள் மீது தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல முழு மூச்சாக இறங்கும் போது விசிகாவோ இடதுசாரிகளோ அதற்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இடதுசாரிகளும் சரி விசிகாவும் சரி இந்த பழைய பாசத்தில் இந்த மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கையெல்லாம் ஈடுபட வேணாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ விஜய்க்கு வந்து ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டுரும். அவங்கள தண்டிக்கணுங்கிறது அவருடைய நோக்கம். ஆனால் தனக்கு ஆதரவளிக்கிற கட்சிகளே அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது அவரால் வந்து அந்த நடவடிக்கையை செய்ய முடியாது. அப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்த மைனாரிட்டி ஆட்சிங்கிற இந்த நிலைமை மாறி ஒரு மெஜாரிட்டி ஆட்சியாக மாறணுங்கிறதுக்காக தான் இந்த இத்தனை வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரிதான். ஆனால் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் அதே மாதிரி சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது கூட சட்டமன்றத்தில் எங்கே அப்பாவை காணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மக்களுடைய மனசில் பாருங்க, நான் மக்கள் மன்றத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு சார். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் வந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பேசி இன்னும் அவர் அதை அக்செப்ட் பண்ணலையா சார்? அவர் தோத்துட்டாரு, கட்சி தோத்துடுச்சு அப்படின்ற அந்த மனநிலைக்கு இன்னும் வர முடியலையா அவரால்? இல்லை, அவர் அக்செப்ட் பண்ணுறாரு பண்ணலைங்கிறது வேற விஷயம். ஆனால் யதார்த்தம் என்னங்கிறது தானே முக்கியம். இந்த மாதிரியான வார்த்தைகள் அவர் பேசும்போது இல்லை, அதுதான் அரசியல், அதுதான் திமுக செய்கிற அரசியல். திமுகவிடம் இருக்கிற ஒரு ஆகச்சிறந்த நல்ல விஷயமும் அதுதான், மோசமான விஷயமும் அதுதான். என்னன்னா, ஒரு தோல்வி வந்தால் அவங்க என்னன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன அப்படி முடங்கி போயிட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அரசியலை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு தாவேக ஆட்சி அமைக்கும் போது அவர் என்ன சொன்னார், 6 மாதம் நாங்கள் அமைதியாக இருப்போம், அதுக்கப்புறம் தான் விமர்சனம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அவர்களால் 6 மணி நேரம் கூட அமைதியாக இருக்க முடியல. அதுதான் திமுக. என்னென்னா அவங்க தான் அப்படி முடங்கி போயிட மாட்டாங்க. இமீடியட்டாக ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இமீடியட்டாக எழுந்து வந்து அதே வேகத்தில் அரசியல் பண்ணுறது தான் அவர்களுடைய பாணி. கிட்டத்தட்ட அதைத்தான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எதிர்க்கட்சிகள் வைக்கிற எந்த வார்த்தை கொண்டு தாக்குகிறார்களோ அந்த வார்த்தையே இவர்களுடைய ஆயுதமாக மாற்றுகிற வல்லமை வந்து திமுகக்கு இருக்கு. என்ன, இவர் அப்பாவை காணும் அப்படின்னாரு, அப்பா வந்து இங்கே இருக்காருன்னு இவர் பதில் சொல்றாரு. இதெல்லாம் திமுகவினருடைய சாதுரியம். அதனால அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேல திமுக தோல்வி அடைந்து விட்டதுங்கிறது யதார்த்தம். அந்த உண்மை வந்து எல்லாருக்கும் தெரிந்தது தானே. அவர் அக்செப்ட் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன, அதுதானே யதார்த்தம். ஆனா இந்த மாதிரியான திமுகவோட திட்டங்கள் தொடர்வது அப்படின்றதுல வந்து இன்னும் திமுக தான் ஆட்சியில் இருக்குன்னு அவர் சொல்றாரு. எந்த கட்சி வந்தாலும் பழைய திட்டங்களை வந்து தொடருவாங்க. இது வந்து நம்ம பழைய காலமே பார்த்துட்டு இருக்கிற சூழல்ல இது வந்து புதுசா இருக்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்களே சார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க. அது திமுக ஆட்சியில் தொடர்ந்தது. அப்போ கடந்த 5 வருடமா அதிமுக ஆட்சி நடந்ததா சொல்ல முடியுமா? அப்படி சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம். அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு 100 பஸ் வாங்கி விட்டுருப்பாங்க. அது திமுக ஆட்சியில் அந்த பஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால அதிமுக ஆட்சி நடக்கிறதா சொல்ல முடியுமா? அப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அது தாவேக ஆட்சியிலும் தொடரும். அதுக்காக இதெல்லாம் திமுக ஆட்சி கொண்டு வந்தது, அப்போ இப்போ நடப்பதும் திமுக ஆட்சி தான் சொல்றது வந்து பெரிய அபத்தம் தான். அதே நேரம் இல்ல, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது இல்லை. அது பார்த்தீங்கன்னா மக்களிடம் வந்து தங்களுக்கான ஒரு நன்மதிப்பை பெறுவதற்கான ஒரு பேச்சா தான் அதை எடுத்துக்கிறேன். பட் அதை வந்து நம்ம அதுல இருக்கிற இது வந்து அப்படியே உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம். இப்போ அதிமுக இருந்து பல நிர்வாகிகள் வந்து தாவேக நோக்கி நகர்றாங்க. அந்த மாதிரி திமுக இருந்து யாரும் போயிடக்கூடாது, கட்சி இன்னும் உயிர்ப்படா இருக்கு, நாங்க இன்னும் சண்டை செய்யறோம் அப்படின்றதுக்கான வெளிப்பாடா கூட எடுத்துக்கலாமா சார்? அதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதிமுக என்ன சொல்றது, ஒரு கால சூழலில் எனக்கு எடப்பாடி கையில் இருந்தாலும் எடப்பாடி வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பலவீனமான தலைவர். அதனால தான் இன்னைக்கு அதிமுக சில்லா உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக அப்படி கிடையாது. தேர்தலில் சில தேர்தல்களில் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். ஆனால் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பிளவு வந்ததில்லை. புரியுதா இல்லையா? இன்னொன்று, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தான் இருக்கார். அதனால் தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறதா நம்ம
எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக களத்தில் இருக்குது, உயிர்ப்போடு இருக்குது. ஸோ அதை காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சியாக, ஒரு உத்தியாக வேணால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுகளை நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி அவர் பேசும்போது இனிமேல் வரக்கூடிய தேர்தலுக்கு திமுக தனித்து போட்டியிடணும் அப்படின்னு நிறைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அதையும் நாங்கள் வந்து பரிசீலிப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்க எல்லா கூட்டணி கட்சிகளும் போயாச்சு, வேற வழி இல்லாமல் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இல்லை இதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடே இதுதானா? இல்லை, உண்மைதான். ஏன்னா அவங்க திமுகவுடைய பலமாக இருந்தது வந்து அந்த கூட்டணி கட்சிகள் தான். ஸோ இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்த முக்கியமான கட்சிகள்லாம் வெளியேறிடுச்சு. முக்கியமான கட்சிகள்ங்கிறது காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள். இன்னைக்கு திமுக கூட்டணியில் ஒட்டி கொண்டிருப்பது மதிமுக. அதுவும் கூட இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த கட்சியிலிருந்து வெளியில் வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோமா, தேக்கா மாதிரியான சில லெட்டர்பேடு கட்சிகள் தான் தேமுதிக. இப்போ அதுவும் கூட இந்த ஒரு நபர் இரு நபர் கட்சிகள் தான் இப்போ திமுக கூட்டணியிலே இருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த கட்சிகளால் திமுகவுக்கு எந்த நன்மையுமே இல்லை, அதுதான் உண்மை. பட் அதே நேரம் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பலமான கூட்டணி அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து எப்பயுமே கட்டமைத்து அந்த தேர்தலை சந்திப்பாங்க. அதற்காக இந்த ஒரு நபர் கட்சிகள், லெட்டர்பேடு கட்சிகளெல்லாம் அவங்க அணியில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கட்சிகளெல்லாம் அவர்களுடைய கூட்டணியில் தொடர்றாங்க. பட் அதே நேரம் அடுத்தடுத்து வருகிற தேர்தலில் காட்சிகள் மாறும்போது, இப்போ தேமுதிகவே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது. யார் அதிக நோட்டும் சீட்டும் தராங்களோ அந்த பக்கத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர இருக்கின்ற தேர்தலில், இப்போ உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், இல்லை 31 வரப்போகிற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், திமுக கூட்டணியில் கொடுப்பதை விட அதிகமாக இன்னொரு கூட்டணியில் கொடுக்குறாங்கன்னா அவங்க அங்கே நடைய கட்டிடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் நடந்தால் திமுக தனித்து தேர்தலை சந்திக்கிற சூழல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதற்கான முன்னோட்டமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூட்டணியெல்லாம் வேணாம், நம்ம தனித்து நிற்போம், நம்ம வந்து ஒரு பெரிய கட்சி அப்படின்ட்டு. நாளைக்கு அப்படி ஒரு நிலைமை வரும்போது என்னன்னா இதை அவங்க மேற்கோள் காட்டுவாங்க. நாங்கள் இந்த முடிவை அன்னைக்கே எடுத்துட்டோம், அதனால இந்த கூட்டணி கட்சிகள் எங்களை விட்டு போனது வந்து எங்களுக்கு பெரிய இழப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அதற்கு உதவுவதற்காக தான் இன்னைக்கு இந்த மாதிரியான குரல்கள் அங்கங்கே ஒலிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மக்களோட பார்வையில் பார்க்கும்போது எல்லாருமே ஒன்று விட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னால் நீங்கள் தனித்தனி நின்று ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதானே சார் பார்க்கப்படும். அதாவது மக்கள் வந்து அரசியலை அவ்வளவு நுணுக்கமாக பார்க்கறது இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிற கூட்டம் வேணால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது இந்த மாதிரியெல்லாம் கவனிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் அவங்க அரசியலை பார்க்கறது இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தான் மக்கள் வந்து இந்த அரசியல் மீதே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை போராட்டத்துக்கே நேரம் சரியாக இருக்கும். இது குறித்தெல்லாம் அவங்க ஒரு பெரிய அக்கறையெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இல்லை வந்து இடைத்தேர்தலாக இருக்கட்டும், திமுக அதிமுக சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கோ இல்லை வந்து கூட்டணி அமைச்சு போட்டியிடறக்கோ வாய்ப்புகள் இருக்குமா சார்? எனக்கு தெரிந்து அது மாதிரி வாய்ப்பு இல்லை. ஆனால் வர இருக்கின்ற அந்த இடைத்தேர்தல் அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமானை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. அது மட்டும் பல்வேறு நபர்கள் மூலமாக நம்ம கேள்விப்பட்டோம். அதெல்லாமே மெல்ல அது ஒரு செய்தியாகவும் கசிய ஆரம்பிச்சிச்சு. என்ன காரணம், அம்பாசமுத்திரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாடார்கள் கணிசமாக இருக்காங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி என்று தமிழருக்காக கட்சி நடத்துவதாக சொன்னாலும் அவரும் நாடார் சமூக வாக்குகளை நம்பி அங்கு வேட்பாளராக நிற்க போகிறாரு. அநேகமாக அம்பாசமுத்திரம் தேர்தலில் நாம் நாடார் கட்சியாக சீமானுடைய கட்சி வந்து களத்தில் இறங்க போகுது. ஸோ அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா திமுக வேட்பாளர்களை நிறுத்தாமல் சீமானை வந்து ஒரு பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. நேற்று கூட பாண்டிச்சேரியில் கௌதமுன் இல்லை திருமணத்துக்கு ஸ்டாலினும் சீமானும் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சீமான் தான் கருணாநிதியை சண்டாளன்னு சொன்னவர். தன் அப்பாவை சண்டாளன்னு சொன்ன சீமான் கூட இவர் எந்த அளவுக்கு நட்போட பேசினாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே இந்த அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் தான். ஸோ அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்க தவிர நீங்கள் வந்து அடுத்து வரப்போகிற ஒரு பொது தேர்தலில் இப்படி ஒரு கூட்டணி திமுக அப்படி அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. வேணா திமுகவோடு நாம் தமிழர் கட்சி, அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சின்னு வேணால் போகலாமே தவிர அதிமுகவும் திமுகவும் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பொது வேட்பாளர் அப்படின்றது வந்து தமிழகம் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நிறுத்தப்படுமோ அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து சவாலாக இருக்கும் சார்? ஏன்னா இப்போ எந்த கட்சியும் சாதாரணமாக ஒருத்தர் நிற்கிறாங்க, இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க போது நாம் தமிழருக்கான அது எம்எல்ஏ லிஸ்ட்டில் தான் அது போகுமா? நிச்சயமாக. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் பொது வேட்பாளராக நிற்கிறார் அப்படின்னா இப்போ அவர் அந்த கட்சியின் சார்பாக
அவருடைய சின்னத்தில் தான் போட்டியிட போகிறாரு. இப்போ திமுகவும் அதிமுகவும் போட்டியிடாமல் எங்களுடைய ஆதரவு இவருக்கு அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஆனால் அதனால் அவர் ஜெயிச்சா நாம் தமிழர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் சட்டமன்றத்துக்கு போவார். ஆனால் அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சீமான் திமுகவுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக மாறும்போதே சீமானுக்கு இதுவரை கிடைத்த வாக்குகள் கிடைக்காமல் போகும். ஏன்னா நேற்று வரைக்கும் திமுகவை திட்டினவர் இன்னைக்கு எப்படி திமுக ஆதரவு நிற்கிறாரு. அப்போ நேற்று வரைக்கும் சீமானுக்கு ஓட்டு போட்டவனே கூட இப்படி ஒரு செட்டப் நடந்துச்சுன்னா சீமானுக்கு ஓட்டு போட மாட்டான். அதுக்கப்புறம் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதிமுகவுக்கு திமுகவுக்கும் ஓட்டு போட்டவர்களே கூட இவர்கள் சொல்கிற ஆளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா ஏற்கனவே அங்கே ஜெயிச்சிருக்காரு. அவர் அதிமுக வேட்பாளராக வெற்றி பெற்றவர். இப்போ அவருக்கு கிடைத்த வாக்குகளில் அதிமுகவுக்காக கிடைத்த வாக்குகளும் இருக்கும், அவருக்கு கிடைத்த வாக்குகளும் இருக்கு. இன்னைக்கு அவர் ஒரு தாவேக்காவின் வேட்பாளராக போட்டியிடும் போது இன்றைக்கு தாவேக்கா ஆளுங்கட்சி ஒரு விஜய் பிரச்சாரத்துக்கு போறாருன்னு வச்சுங்க, அப்போ சீமானை எல்லாம் ஊதி தள்ளிடுவாங்க. அதனால எனக்கு தெரிந்து அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கவுன்சிலர் கூட அந்த கட்சியை மக்கள் ஏத்துக்கல அப்படின்னும் போது எப்படி சார் எம்எல்ஏவை ஏத்துப்பாங்க? இல்லை, அதுதான் நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் ஒரு சின்ன அதிகாரத்துக்கு கூட அவங்களால வர முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன காரணம்னா, அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இல்லை. அப்புறம் இவர்களுடைய பேச்சு, செயல், அந்த பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு அருவருப்பான ஒரு உணர்வை கொடுத்துருக்கு. சீமான் மட்டும் இல்லை, அவருடைய மேடை பேச்சும் சரி, அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் பேசுகிற பேச்செல்லாமே பெண்கள் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சோஷியல் மீடியாவில் அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் வீடியோக்கெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் விழும்? அதனால் எனக்கு தெரிந்து இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சியுடைய தலையெழுத்துங்கிறது டெபாசிட்டை இழப்பது தான். அதை தவிர அந்த கட்சிக்கு எந்த முன்னேற்றமும் நடக்காது. அப்போ இதன் பிறகு தாவேகா வர்சஸ் மற்ற கட்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, இனி வரும் காலம்ங்கிறது தாவேகா வெர்சஸ் திமுக தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த 2 கட்சிகளுக்கு பின்னால் ஒரு கூட்டணியில் இணைவதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த தனிப்பட்ட எதிர்காலமும் இருக்காது. அடுத்த தொடர்ந்து பேச தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.